ஒரு விஷயம் எல்லாரும் தலையை தாழ்த்தி கர்த்தர்கிட்ட ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணலாம். சோதரம் ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த யூத் ரிவைவல் ஃபெஸ்டிவலுக்காக இவ்வளோ சிறப்பாக எங்களை நடத்த வைத்தீரே, அதற்கு நன்றி ஏசப்பா. உங்கள் செய்தி பகுதிக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஏசப்பா. இந்த செய்தியை நீங்கள் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ நீங்கள் பேசுங்க ஏசப்பா என் மூலியமா. இயேசு நாமத்தில் 5 நாள் அவை. எப்படி இருந்துச்சு யூத் ரிவைவல் ஃபெஸ்டிவல்? இவ்வளோ நேரம் எப்படி போச்சு? எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சா? கலர்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பார்க்க சொல்ல. பசங்களாம் டான்ஸ் ஆடினாங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, செம்மையாக இருந்தது. சரி, ஓகே, செய்திக்குள்ளே போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் ஃபெய்த் தட் மூவ்ஸ் மவுண்டெயின், ட்ரஸ்டிங் காட் இன் அன்சர்டைன் டைம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக ஒரே லைன் தான், ஃபெய்த் தட் மூவ்ஸ் மவுண்டெயின். மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு நீ சொன்னாலும் அது பெயர்ந்து போகும். கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வச்சு ஃபெய்த்தோடு நீ சொல்லனா அது கண்டிப்பாக பெயர்ந்து போகும். எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். மார்க் 11:23. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்ததாக மத்தேயு 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்ததும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னான் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா பிலீஃப், எல்லா ட்ரஸ்ட், எல்லா நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம கர்த்தர் மேலே வச்சு ஒரு நடக்க முடியாத காரியத்தை கூட நீ நட அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணோன்னா, எல்லா நம்பிக்கையும் அவர் மேலே வச்சு நம்ம ப்ரே பண்ணோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீ அந்த மவுண்டெயினை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு நீ சொன்னாலும் அது பெயர்ந்து போகும். ஏன்னா நம்ம கர்த்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அவ்வளோ மிகுந்தது. நம்ம எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம் 1-11 வரைக்கும். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள செராக்கோவிலே நடுவே இருக்கிற ஏபோஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். டீட்டெயில்ஸ் தராங்க. இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி 7ஆம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்போது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திற்கு புறப்பட்டு நடுவிலே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தந்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டித்தாங்கு நெசத்தாரின் படைமரத்தின் கடத்திலும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்பாய் இருக்கும். வரிசை பிடிக்கிறவன் அவன் முன்பாக நடப்பான். அவன் நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சம்மந்தமானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரா என்று எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலகை மிகவும் பயப்பட்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 பேர் யுத்தம் பண்ணுறாங்க. இஸ்ரேலு பெலிஸ்தீன் அவங்க 2 பேருக்குள்ளே யுத்தம் நடக்குது.
அதில் வந்து பெலிஸ்தீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து கோலியாத். அவர் வந்து இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா சாம்பியன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா இதுக்கும் அவர் போனார்னா அவர் வந்து ஜெயிச்சுட்டு வருவார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அவர் வந்து எத்தனையோ அவர் வந்து வாருக்கு போயிருந்தாலும் அவர் அதாவது ஜெயிச்சுட்டு வந்துருக்கார். அதான் சாம்பியன்வாங்க. ஓகேவா? அதில் அவர் வந்து அவரோட நேம் வந்து சாம்பியன் நேம்டு கோலியாத்துன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். அவரோட ஹைட் வந்து 6 முழமும் 1 ஜானும், அப்படின்னா 9 feet above அப்படின்றாங்க. இங்கேருந்து நம்ம தூண்லேருந்து இவ்வளோ இதோட மேலே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து போட்டிருக்க வஸ்திரத்தை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவர் வந்து போர்க்கவசம் 5000 ஷேக்கல் ஆன வெங்கலத்தில் செஞ்சுருக்காங்களாம். அது அவரோட கையிலையும் கால்லையும் அந்த வெங்கலத்தால் செய்யப்பட்ட அந்த போருக்காக ட்ரெஸ்ஸு உடை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அது 5000 ஷேக்கல்னால் 1000 பேர் 2000 பேர் இருந்தாலும் அது தூக்க முடியாது. ஆனாலும் அவர் ஒருத்தர்னால அது அவ்வளோ வெயிட்டையும் போட்டு அவர் நின்று போருக்காக அவர் வந்து போவார். ஓகேங்களா? 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் வந்து அவரோட ஈட்டி வந்து 3 பேர் சேர்ந்தால் தான் அந்த ஈட்டி அவர் தூக்குற ஒரே ஒரு ஈட்டியை வந்து 3 பேர் சேர்ந்தால் தான் ஒருத்தர் தூக்க முடியும் அப்படின்ட்டு அந்த வெயிட்டு அதை வந்து பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 17, 8, 9 படிங்க திரும்பி. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்பது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சம்மதத்தானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரா என்று எங்களை சேமிக்க வேண்டும் என்று சொல்லி. அங்கே பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட வந்து போய் சொல்கிறாரு, சவால் விடுறாரு. இந்த மாதிரி அங்கே இருக்கவங்க இஸ்ரேல்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தன் உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து என் கூட வந்து சண்டை போடணும். அப்படி அவர் வந்து சண்டை போட்டு என்னை சாவடித்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சண்டையில் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா எங்களோட பெலிஸ்தீனோட மக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து அடிமையாக வேலைக்காரங்களாக இருப்பாங்க. இதுவே நான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஒருத்தரை வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இஸ்ரேல்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் வந்து என்னை வந்து வேலைக்காரனாக இருக்கணும், என்னை வந்து சேவிக்கணும் அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. இதை கேட்டு இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக வந்து பயந்து நடுங்கினார்கள். 17:10 படிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நான் ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த பெலிஸ்தன வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து இஸ்ரேல் எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சீப்பாக ரொம்ப இதுவாக இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னும் அந்த பெலிஸ்தீனை நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப அதை கேட்டு எல்லா இஸ்ரேல்ஸும் வந்து இந்த மாதிரி ரொம்ப அஷேம்டாக இருந்தாங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது வெக்கப்பட்டாங்க. அடுத்தது 17வது அதிகாரம் 12லேருந்து 22 வரைக்கும் வாசிங்க. இரண்டாம் குமாரனுக்கு அபினதாப் என்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, தாவீது. அவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா, ஈசாய்க்கு மொத்தம் 8 மகன்கள், 8 பசங்க. அவரோட 8வது மகன் தான் தாவீது. அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தார். ஈசாயோட ஃபஸ்ட்டு 3 பசங்க வந்து போருக்கு வந்து போயிருக்காங்க. சவுலோட அந்த பெலிஸ்தீனை எதிர்த்து போரில் இருக்காங்க. அதனால அவங்க அப்பா வந்து அவங்க மகன்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு தாவீதை கூப்பிட்டு, இந்த மாதிரி போயிட்டு எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா, நலம் விசாரிச்சுட்டு வா, சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துகிட்டு போ, அங்கே லைக் போராக இருக்கிறதுனால அங்கே வந்து எதாவது இருக்குமான்னு தெரில, அதனால கொடுத்து அனுப்பிச்சாரு. அதே மாதிரி தாவீது வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்டு அவங்க அண்ணனை போய் நலம் விசாரிக்க போயிருக்காரு. 23லேருந்து 31 வரைக்கும் படிங்க. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழுந்து வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போனார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறவனுக்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலிப்பா கேட்டு, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் மந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவனின் நிமித்தம் ஒருவனின் இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது வந்து அவங்க அந்த போருக்கு போகிறாரு. ஏன் போகிறாருன்னா, அவங்க அண்ணன்லாம் எப்படி இருக்காங்க நலம் விசாரிச்சுட்டு வர்றதுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க அண்ணன்லாம் போய் பார்த்துட்டு இருக்க சொல்ல 40 நாளாக வந்து கோலியாத் வந்து இந்த மாதிரி வந்து சவால் விடுறாங்க இஸ்ரேல் பார்த்து. சண்டைக்கு வாங்க, யாராச்சும் வாங்க, என்னை யாராவது ஜெயிங்க, நான் என்னோட சேனைங்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து கீழ்ப்படிவாங்க, சர்வெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து தாவீது கரெக்டாக வர சொல்ல அந்த கோலியாத் வந்து சொல்கிறத வந்து தாவீது கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தாவீதுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து இந்த மாதிரி ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்த சேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை எம்மாத்திரம் என்றான் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்து சொல்கிறாரு. அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்க சொல்ல, இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்க இது வந்து ராஜா காதுக்கு போகுது. ராஜா வந்து அவரோட சேனையிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து யார் வந்து கோலியாத்தை வந்து சாவடிச்சுட்டு வின் பண்ணுறீங்களோ, அதான் கொன்னுட்டு கொல்றீங்களோ, உங்களுக்கு வந்து என்னோட பொண்ணும் என்னோட குமாரி, அதான் பொண்ணு, அப்புறம் வந்து அவங்களோட தகப்பன் வீட்டாருக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, வீட்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து தருவேன். அவங்க தகப்பன் வீட்டாருக்கு என்னென்ன வேணுமோ தருவேன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவீதுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு பெலிஸ்தீன் மேலே. அதனால் அந்த ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்த சேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அது சொல்கிறாரு.
அதை வந்து கத்தி சொன்னோன்னே அங்கே இருக்க ஒருத்தர் வந்து போயிட்டு சவுல்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி தாவீதுன்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு. சவுல் வந்து போயிட்டு தாவீதை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல தாவீது அவர் சவுலை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண சொல்ல வந்து அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். அந்த மாதிரி தாவீது வந்து சவுலை பார்த்து இந்த மாதிரி, நீ வந்து இப்போ தான் வந்து இளம் வீரன், இப்போ தான் இளைஞன், இப்போ தான் யூத்தாக இருக்க. பட் வந்து கோலியாத் வந்து அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி போருக்காகவே வந்து ட்ரெயின் பண்ணி நிறைய போரில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நீ எப்படி போயிட்டு இவரை போய் நீ எடுத்துக்கொள்ளுவ, நீ போனீன்னா நீ உடனே செத்துருவ அப்படின்னு சவுல் சொல்கிறாரு தாவீதை பார்த்து. ஆனால் வந்து தாவீது வந்து சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க 32லேருந்து 37 வரைக்கும் படிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவிட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். இருக்க சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனும் அவர்களை கொன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தருவித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா சவுல் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரா, இந்த மாதிரி நீ போய் சின்ன இளஞ்சேனாக இருக்க, நீ போய் போரில் நீ போய் சண்டை போட்டேன்னா கோலியாத் வந்து உடனே உன்னை சாவடிச்சிருவான் அப்படின்ட்டு. அதுக்கு தாவீது சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து வனாந்திரத்தில் போயிட்டு ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து சிங்கம் வந்தது, ஒரு வாட்டி வந்து கரடி வந்தது. ஒரு வாட்டியும் ஒரு என்னோடய ஆடுகள் வந்து எடுத்துகிட்டு போச்சு, வாயில் கவ்விட்டு போச்சு. நான் போயிட்டு அது கூட போயிட்டு சண்டை போட்டு அதோட வாயை கிழித்து என்னோடய ஆடை வந்து நான் காப்பாற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே சவுல் வந்து பார்த்துட்டு பிரமிச்சு நின்னார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி சவுல் வந்து இப்போ வந்து அவர் அப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த அந்த சிங்கத்தையும் இந்த கரடியும் அடியானாகிய நான் கொன்றேன். விருது சேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, சிங்கத்தோட கையிலையும் கரடி கையிலையும் என்னை வந்து ஆண்டவர் வந்து என்னை தப்பி விட்டார். இதே மாதிரி தானே அந்த பெலிஸ்தேனு, அவர் கையிலேருந்து என்னையும் தப்பி வைப்பார் அப்படின்னாரு. அடுத்தது 30 தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தரோட இருப்பாராக என்றான். அங்கே வந்து சவுலுக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, தாவீது கூட வந்து கர்த்தர் இருக்கார், இதிலெல்லாம் காப்பாற்றினா கண்டிப்பாக அவர் அந்த நம்பிக்கையை வந்து கர்த்தர் வந்து காப்பாற்றுவார் அப்படின்ட்டு, நீ போ, உன் கூட வந்து கர்த்தர் இருக்கார் அப்படின்ட்டு. 38லேருந்து 40 வரைக்கும் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவன் தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபிவியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை கலைந்து போட்டு.
இங்கே பார்த்தீங்கன்னா சவுல் வந்து தாவீதுக்கு வந்து அந்த போர் ட்ரெஸ்லாம் வந்து மாட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது அந்த கவசம் கையில் போடுறது, அப்புறம் வந்து அந்த ஈட்டி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு அவரை நடந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நடந்து பார்க்க சொல்ல தாவீதுக்கு வந்து அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லையா, அதனால் அவருக்குலாம் அதில் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. அதனால் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கைடி கொடுத்துட்டு ஒரு தடியும் உண்டிகோல் 5 கற்கள் அது மட்டும் எடுத்துட்டு இது மட்டும் போதும் அப்படின்ட்டு போருக்கு போகிறாரு. படிங்க. தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு ஆற்றிற்கு 5 கூழாங்கற்கள் தேர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு அவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதை கிட்டி வந்தான். பரிசு பிடிக்கிறவன் முன்பாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனிமுள்ளவனாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவனை தன் தேவலை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா. உங்களுக்கு என்ன படி சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து தாவீது வந்து அந்த ஒரு உண்டிகோல், ஒரு தடினா ஆடு மாடுகள்லாம் மேய்ப்பாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து 5 கற்கள் கூழாங்கற்கள் அதை எடுத்துகிட்டு போருக்கு போகிறாரு. அவர் கோலியாத் கூட ஃபைட் பண்ண போகிறாரு. அங்கே வந்து கோலியாத் வந்து ஃபுல்லாக மேலேருந்து ஃபுல்லாக வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறாரு. அவர் எதிர்க்க நிற்கிறாரு. கோலியாத் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கார், இவர் குட்டியாக இருக்கார். பார்த்துட்டு நானா உனக்கு நாயா, என்னை விரட்ட வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு கேட்குறாரு. கோலியாத் பார்த்துட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து பெலிஸ்தேன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நாயா, என்னை விரட்ட நீ தான் குடிச்சு எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்டு, நீ இவ்வளோன்னு இருக்கியே, இவ்வளோ சின்ன வாலிபனாக இருக்கியே, நான் இவ்வளோ பெருசாக இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு அவரை வந்து சபிக்கிறாரு. அவரோட தேவர்கள் பெலிஸ்தேனோட தேவர்கள் கொண்டு தாவீதை வந்து சபிக்கிறாரு. 45 படிங்க. தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் மாம்சத்தை ஆகாய பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது வந்து பெலிஸ்தேனை பார்த்து சொல்கிறாரு, நீ 44 ஒரு வாட்டி படிங்க. இன்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் மாம்சத்தை ஆகாய பறவைகளுக்கும் காட்டு மிருகம் கொடுப்பேன் என்றான். போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பெலிஸ்தன் வந்து தாவீதை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ என் கூட சண்டைக்கு வா, நான் வந்து உன் தலையை வெட்டி அங்கே இருக்க ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் வந்து உணவாக தருவேன் அப்படின்ட்டு. அது வந்து தாவீது சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வந்திருக்கா என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த கர்த்தரின் நாமத்தினால் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, அவர் வந்து அங்கே இருக்க அந்த வெப்பன்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் வந்து தாவீது வந்து போகிறதே வந்து ஃபுல் ஆஃப் ட்ரஸ்ட், ஃபெய்த், அதோட அந்த கர்த்தர் மேலே எல்லா நம்பிக்கையும் வச்சுட்டு அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அது இல்லாமல் அந்த 5 கூழாங்கற்கள், தடி, அப்புறம் வந்து உண்டிகோல், இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாரு. 46, 47 படிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலை உணவுக்கு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்று உலகத்தார் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். இங்கே வந்து 48 மட்டும் ஒரு 46 படிச்சிட்டிங்களா? 46, 47 படிச்சிட்டிங்களா?
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் காய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். போதும். இங்கே வந்து சொல்கிறாரு, தாவீது வந்து பெலிஸ்தனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்கிட்ட வா, நான் வந்து உன்னை மட்டும் சாவடிக்க மாட்டேன், உனக்கு பின்னாடி இருக்க அந்த பெலிஸ்தீன் ஜனங்கள் எல்லாரையும் நான் வந்து சாவடித்து ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் தலையை வெட்டி நான் வந்து உணவாக தருவேன். உன்னை மட்டும் இல்லை. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலியாத் சொல்லியிருப்பார். வெறும் தாவீதை மட்டும்தான் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து தாவீதுக்கு வந்து எவ்வளோ நம்பிக்கை இருந்தால், நான் வந்து உன்னை மட்டும் சாவடிக்க மாட்டேன், உன்னோட மக்களையும் நான் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 48 52 வரைக்கும் படிங்க. அப்போது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக திட்டி வருகையில் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடக்கத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதித்து போனதனால் அவன் தரையிலே முகம் குப்புறமிழ்ந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனியாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 52 வரைக்கும் படிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் முறையிலிருந்து முறுக்கி அவனை கொன்று அதனால் அவன் தலை வெட்டி போட்டான். அப்போது நம்ம வீரர் செத்துப்போனா என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழுப்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மற்றும் எக்ரோனின் வாசல்கள் மற்றும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சரானின் வழியிலும் பட்டணம் மற்றும் எக்ரோன் பட்டணம் மற்றும் பெலிஸ்தர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நான் சொன்னால 5000 சேக்கல் அந்த வெங்கலத்தால் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. தலையிலேருந்து எல்லாம் அந்த கண் இங்கே மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. கோலியாத் வந்து தாவீது வந்து ஒரே ஒரு கல் எடுத்து அவரோட நெத்தியில் கரெக்டாக இங்கே அடிக்கிறாரு. இங்கே அடித்தோடனே அவருக்கு வந்து பட்டு கீழே இப்படி முக கூப்புற கீழே விழுந்துடுறாரு. கோலியாத்து கீழே விழுந்தோடனே தாவீது போயிட்டு அவரோட ஸ்வாடே எடுத்து அவரோட தலையை வெட்டினார். அதை பார்த்துட்டு பெலிஸ்தீன் மக்கள் எல்லாருமே வந்து பயந்து அப்படியே ஓடிட்டாங்க. அதை இஸ்ரேல்ஸ் வந்து அப்படியே போயிட்டு பெலிஸ்தீன் எல்லாரையும் போயிட்டு அவங்க எல்லாரையும் சாவடிச்சு சொன்ன மாதிரி ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உணவாக கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு வந்து கர்த்தர் மேலே வந்து எவ்வளோ நம்பிக்கை இருந்திருந்தா, வெறும் ஒரு 5 கூழாங்கற்கள், ஒரு தடி, அப்புறம் வந்து ஒரே ஒரு உண்டிகோல், அதை மட்டும் வச்சுட்டு அவ்வளோ பெரிய மனுஷனையும் அது இல்லாமல் அவங்க ஜனத்து எல்லாரையும் போயிட்டு சாவடித்து ஜெயிச்சு அந்த போரில் வந்து இது பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் நம்மளும் வந்து கர்த்தர் மேலே வந்து முடியவே முடியாது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொன்னால் கூட கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவரோட ஃபெய்த்தோடு நம்ம வந்து போயிட்டு அவரை இது நடக்கும் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இது முடிஞ்சு ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க வந்து ஜபத்துக்கு ப்ரேயருக்கு சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க வீடு வந்து இங்கே இருக்குன்னா நடுவில் ஒரு பெரிய மலை, அப்புறம் இங்கே வந்து சர்ச்சு. அவங்க வந்து இப்போ வந்து சர்ச்சுக்கு போனோன்னா மலையை ஏறி இறங்கி தான் சர்ச்சுக்கு போகணும். அவங்களால வந்து வெயில் காலத்தில் வந்து அவங்களுக்கு முடியும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஏஞ்சி கிளம்பி சர்ச்சுக்கு கரெக்டாக டைமுக்கு போயிடுவாங்க. ஆனால் வந்து வெயில் காலத்துலேயோ மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் வந்து அவங்களால ஹலோ ஆனால் வந்து அவங்களால வந்து குளிர் காலத்துலேயும் பனி காலத்துலேயும் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் வந்து அவங்களால பலவீனமாக இருக்கிறதுனால அவங்களால வந்து
அவ்வளோ சுறுசுறுப்பாக கிளம்பி போக முடியாது. ஆனாலும் அவங்க கண்டிப்பாக வந்து கிளம்பி வந்து போயிடுவாங்க. எப்படியாச்சும் போய் ஆண்டவரை பார்க்கணுமே அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ வந்து ஒரு வாட்டி ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காங்க, நீ மலையை பார்த்து பேர்ந்து போ அப்படின்னு நீ சொன்னேன்னா அது பேர்ந்து போகும் அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த வார்த்தையை நல்லா உள்வாங்கிட்டு வீட்டுக்கு வர சொல்ல மலை